அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 3750வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றாரோ அவர் தன்னிடம் வந்துள்ள விருந்தாளியை சங்கை செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும். அவர்களை அமர வைத்து தேநீர் கொடுக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உணவளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோடு அமர்ந்து நாம் பேச வேண்டும். அவர்களை உட்கார வைத்து விட்டு நாம் ஒதுங்கி நிற்பது கூட, அவர்களை சாப்பிடுமாறு வற்புறுத்துவதும் கூட. உணவு கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு விருப்பமான ஹலாலான உணவைத்தான் நாம் கொடுக்க வேண்டுமே தவிர நமக்கு பிரியமான உணவை சமைத்து அவர்களுக்கு நாம் கொடுப்பது கூட. அவர்கள் சாப்பிடுவதாக இருந்தால் கொடுக்கலாம். அவர்கள் சாப்பிடாத, அவர்களுக்கு விருப்பமில்லாத, நமக்கு விருப்பமான உணவை நாம் அவர்களுக்கு கொடுப்பது கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ரமலான் மாதத்திலே விருந்தாளிகள் வருவார்களேயானால் தூரமான ஊரிலிருந்து வரக்கூடிய விருந்தாளி நோன்பை விடுவதற்கு சலுகை பெற்றவராக இருப்பார். நாம நோன்பு வச்சிருப்போம், விருந்தாளி வராரு அப்படின்னா நாம நோன்பு வச்சதுனால அவரை பட்டி போட்டக்கூடாது. நம்மால முடிந்த அளவிற்கு உணவுகளை தயாரித்து அவருக்கு நாம் உணவளிக்க வேண்டும். ஏழைகள் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்களேயானால் அந்த ஏழைகள் எப்படியாவது சங்கை செய்கிறார்கள். ஆனால் ஒரு சில செல்வந்தர்கள் விருந்தாளிகளை வாருங்கள் என்று அழைப்பது கூட கிடையாது. எல்லா செல்வந்தர்களையும் நாம் சொல்ல வரவில்லை, ஒரு சிலர். இன்னும் சிலர் வாருங்கள் என்று அழைத்து உட்கார வைத்து விட்டு இவங்க அறையில போய் படுத்துக்கிடுவாங்க, அல்லது மாடிக்கு சென்று விடுவார்கள், அல்லது பின்புற வாசல் வழியாக வெளியே சென்று விடுவார். விருந்தாளி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். என்னடா நம்மளை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்கட, வாங்கன்னு கேட்டாங்க, ஆளுகளையே காணுமே அப்படின்னு நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இருப்போம். நீண்ட நேரத்திற்கு பின்னால் அந்த வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து, என்னங்க உட்கார்ந்துருக்கீங்க, டீ சாப்பிடுதீங்கடா, தண்ணி வேணுமா, சீக்கிரமா போங்க, நாங்க வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டி இருக்குது என்று நம்மை துரத்தக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு பரவலாக பார்த்து வருகின்றோம். அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சங்கை செய்வது ஒரு ஈமானுடைய கிளை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ரமலானில் வந்தாலும் கூட அவர்களை நாம் சங்கை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் இருந்து விருந்தினர்களை நாம் சங்கை செய்யவில்லை என்றால் அவருடைய ஈமான் முழுமை பெறவில்லை, அந்த ஈமானிலே குறைபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. விருந்தாளிகளை சங்கை செய்வோம், உண்மையான மூமின்களாக வாழ்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.